சிவா, சில கதைகள் இந்த உலகத்துக்கே தெரியாம காலத்தோட மண்ணுல புதைஞ்சு போயிடும். ஆனா ஒரு கதை காலத்தையே எதிர்த்து நின்னு சரித்திரத்தையே மாத்தி எழுதின ஒரு மகா யுத்தத்தோட கதை இன்னைக்கு உங்களுக்காக. சிவா, என்னையா இது? ஆரம்பமே தெரிக்குது. நம்ம தலைவர் பாட்ஷாக்கு இப்படி ஒரு கதை இருக்கா? நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒண்ணுதானே. சொல்லியா, சீக்கிரம் சொல்லு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தலைவர் படம், சூப்பர் ஸ்டார் படம். ஆனா ஒரு 4 எபிசோடுக்கு ஹீரோ முகத்தையே காட்டலைன்னா எப்படி இருக்கும்? பைத்தியமே பிடிச்சிடும்ல. அதுதான் ரவி இங்க நடக்குது. நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா வில்லனோட ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பெரிய நகரம், ஆனா இப்போ இருட்டு மட்டும்தான் சுத்தி இருக்கு. ஒரு அமைதி, அது சாதாரண அமைதி இல்ல, ஒரு மயான அமைதி. அந்த அமைதிக்குள்ள ஒரு அரக்கன் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நகரத்தையே நொறுக்க போறான். அந்த பயம் நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. ராத்திரி 10 குழந்தைகளோட ஒரு ஸ்கூல் பஸ்ஸை காணோம். காலையில கமிஷனர் டேபிளுக்கு ஒரு பார்சல் வருது. மத்தியானம் சிவா, நிறுத்து. என்னது லிஸ்டா படிக்கிற? கேட்கும் போதே கை கால்ல நடுங்குது. குழந்தைங்களை கிடத்திருக்கான், பார்சல் அனுப்புறான், அப்புறம் லைவ்ல மரண தண்டனையா? யாருடா அவன்? இவ்ளோ கொடூரமான சைக்கோ. அந்த பார்சலை அவசரமா பிரிக்கிறாங்க. உள்ள ரத்தம், ஒரு சின்ன குழந்தையோட விரல் துண்டாகி கிடக்குது. அது கூட ஒரு டேப் ரெக்கார்டர். வேற எந்த சத்தமும் இல்ல. அந்த டேப்போட கிர்ரு சத்தம் மட்டும்தான் கேக்குது. அடே செம்ம! எஸ்ஜே சூர்யா வாய்ஸ்ல அந்த டைலாக நினைச்சு பாருங்க. இது சாம்பிள் தான். விரல் தீந்துட்டா தலை வரும். வெறித்தனம், சாவடிச்சிட்டான். தியேட்டர்ல அந்த சீனுக்கு பின் டிராப் சைலன்ஸ் ஆகியிருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமா உடஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணணும்னே தெரியல. அவன் பயன்படுத்துற டெக்னாலஜி நம்மளை விட 20 வருஷம் முன்னாடி இருக்கு. ஒரு கைரேகை இல்ல, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சிஸ்டத்தை வச்சு விளையாடுறான். அப்போதான் கமிஷனர் நாசருக்கு ஒரு விஷயம் புரியுது. சட்டத்தை வச்சு இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த நேரத்தில் அவர் சொல்ற ஒரு டயலாக், இந்த பிரச்சனையை தீர்க்க நமக்கு கடவுள் தேவையில்லை, ஒரு அரக்கனை சாவடிக்க இன்னொரு அரக்கன் தான் வேணும். அந்த வார்த்தையை சொல்லிட்டு நாசர் ஒரு ஃபோன் எடுக்கிறாரு. லைனோட மறுமுனை இமயமலை, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பனிமலை குகை. அங்கே ஒரு தேடல் ஆரம்பமாகுது. பூமியில 30 வருஷம் ஓடிருச்சு. ஆனா அந்த குகைக்குள்ள தியானத்துல இருக்கிற மனுஷனுக்கு அது வெறும் கொஞ்ச நொடிகள். காலமே அங்கே நின்னு போச்சு. ஐயோ தலைவா, அந்த பீஜியம் தேவா பீஜியமா இல்ல அனிருத் பீஜியமானு தெரியல. ஆனா தெறிக்க விட்டுருப்பாங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த கண்ணு திறக்கும் போது தியேட்டரா இருந்தா சீட்டை கிழிச்சிருப்பாங்க. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்யா. என்ட்ரினா இது என்ட்ரி. ஆமா ரவி, கண்ணு முழிச்சது மாணிக்கம். ஆனா இப்ப தேவைப்படுறது அந்த சாதுவான மாணிக்கம் இல்ல, பாட்ஷா, அந்த அரசன் திரும்பி வந்துட்டான். ஆனா இங்கதான் கதையோட ஆணியே மாறுது. அந்த வில்லன் எஸ்ஜே சூர்யா, அவன் இப்போ வாழற ஆளே இல்ல. அவன் எதிர்காலத்திலிருந்து வந்தவன். அவனை இங்க ஜெயிக்க முடியாது. அவனை ஜெயிக்கணும்னா பாட்ஷா கடந்த காலத்துக்கு போயாகணும். ஓஹோ, அப்படியா விஷயம்? இது நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. தலைவர் 1995க்கு போறாரு. மார்க் ஆண்டனி ஆளுங்களை 2 போட்டு போடுறாரு. அந்த சின்ன பையனை காப்பாத்துறாரு. அப்படியே திரும்பி வராரு. சீன் க்ளோஸ், ஈஸி. வெயிட். அப்போ 2025 பாட்ஷா 1995 பாட்ஷாவை மீட் பண்றாரா? அடே, ஸ்கிரீன்ல 2 ரஜினியா? ஒரு பக்கம் நரைச்ச முடி தாடியோட மாணிக்கம் பாட்ஷா, இன்னொரு பக்கம் அந்த கெத்தான யங்கான பாட்ஷா. சம்மல வேற லெவல் சீன் அது. என்ன சொன்னான் அவன்? எனக்கு இருட்டு தான் பிடிச்சிருக்கா? ஐயோ, வாட் அ ட்விஸ்டியா. நான் என்னமோ ஈஸின்னு நினைச்சேன். கரெக்டா சொன்ன ரவி. பாட்ஷா செஞ்ச ஒரு சின்ன தப்பு அந்த பையனை காப்பாத்தாம அவனுக்குள்ள இருந்த அரக்கனை எழுப்பி விடுத்துருச்சு. அவன் காப்பாற்றப்படணும்னு நினைக்கல. அவன் அந்த இருட்ட தேடி போறான். தோத்து போன பாட்ஷா 2025க்கு திரும்பி வர்றாரு. ஆனா அவர் போகும்போது இருந்த அந்த உலகம் இப்போ இல்ல, மொத்தமா மாறிடுச்சு. ஒரு நரகமா மாறிடுச்சு. அவராலே உருவாக்கப்பட்ட ஒரு நரகம். முன்னாடி அவன் ஒரு நகரத்தை பயமுறுத்தின ஒரு சைக்கோ மட்டும்தான். ஆனா இப்போ அவன் அந்த உலகத்துக்கே ஒரு கடவுள் அரசன். பாட்ஷாவோட ஒரே ஒரு தவறுல அந்த வில்லனோட சக்தி 1000 மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்பா, இன்னொரு டைலாக் இது. நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க சித்தப்பா. அட பாவி, ஹீரோவே தன்னோட கையால வில்லனை உருவாக்கிட்டாரு. இப்போ எப்படி இவனை கொல்லுவாரு? இது ரொம்ப பெரிய தப்பாச்சே. அப்பதான் பாட்ஷாவுக்கு புரியுது, இது தனியாள் சண்டை இல்ல, இனிமே நடக்க போறது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல தனியா ஜெயிக்க முடியாது. கேள்வி ஒண்ணுதான், காலத்தையே தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு கடவுளை எப்படி சாவடிக்கிறது? ஆமால, எப்படி? வழியே இல்லையே, சான்ஸே இல்லையே. வெயிட், இருக்கணும், ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும். ஒரு கடவுளை சாவடிக்க ஒரு பட தேவை. பாட்ஷா ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னோட பழைய டீமுக்கு ஃபோன் போடுறாரு.
இனிமே இது பாட்ஷாவோட மட்டும் போராட்டம் இல்ல. சூர்யாவா? ஐயையோ, அஜிதா, தல, விஜயா, தளபதி, அடே 3 பேரும் ஒன்னாவா? தியேட்டர்ல என்ன ஆகும் தெரியுமா? ஸ்கிரீனை பிச்சிட்டு வெளியே வந்துரும். இது படம் இல்லடா, இது ஒரு யூனிவர்ஸ், அல்டிமேட் கிராஸ் ஓவர். ஒரு பக்கம் பாட்ஷா, சூர்யா, அஜித், விஜய் 4 பெரிய சக்திகள். இன்னொரு பக்கம் எதிர்காலத்தோட டெக்னாலஜியோட எஸ்.ஜே. சூர்யா. அப்போ இனிமே நடக்க போறது யுத்தம் இல்ல, மகா யுத்தம். இது முடிவோட ஆரம்பமா இல்ல ஆரம்பத்தோட முடிவா? பதில் அடுத்த பாகத்